துரைக்கண்ணா இன்னும் இதையா சொல்லுவது வந்து ஓபிஎஸ் தரப்போ தேமுதிகவோ ராமதாஸ் அவர்களோ இன்னும் நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட கொஞ்சம் தினகரன்ட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியுதுன்ற அளவுல புரிஞ்சுக்கிறதா, இல்ல மோடி அவர்கள் வருகைக்குள்ளாக இன்னும் நிறைய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்ம கடந்த பல பதிவுகளில் பேசியிருக்கோம். மற்ற தேர்தல்களை விடவும் இந்த 2026 தேர்தல் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணிக்கு ஒரு கூடுதல் சவாலாக தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த என்டிஏவோட அதிமுக கூட்டணி என்று உறுதிப்படுத்தப்பட்டு இதோடு மெகா கட்சி வருகிறது, பிரம்மாண்ட கட்சி வருகிறது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதை பேசிட்டு வந்தார். அதற்கான முயற்சியிலும் கூட ஈடுபட்டார். இதுவரைக்கும் நமக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த கட்சி வந்திருக்குன்னு தெரியலை. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரிவு திரு அன்புமணி ராமதாஸ் பிரிவோடு அதை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஏற்கனவே என்டிஏவில் பயணித்த பலரையும் அவங்க இன்னும் அப்ரோச் பண்ணலை. ஏசி சண்முகத்தையோ பாரிவேந்தரையோ மற்றது ஜி.கே. வாசன் உட்பட ஏற்கனவே அது இதில் இருக்கிறவங்க தானே. இல்லை ஆமாம்மா, இந்த மேடை ஏற்றுற போது அவங்களோட இந்த தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைமை வைக்கிறது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் அழைத்து பேசியிருக்கணும்ல. இவர்களை எல்லோரும் அழைத்து பேசி இந்த ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட என்டிஏ அணியில் அவர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் எங்களோட பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறத இதுவரையிலுமே சொல்லலை. வேறு ஏதோ பிரம்மாண்ட கட்சி வருகிறது, மெகா கூட்டணி அமைகிறதுன்னு சொன்னார். இருக்கிற கூட்டணியில் என்டிஏல இருக்கவங்க கூட பேசி முடிவெடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 23ஆம் தேதி பிரதமர் வருகையொட்டி தீவிரப்படுத்தப்படுகிறது. இவரே அந்த முயற்சியை திரு எடப்பாடி பழனிசாமியை எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு செய்திகள் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இபிஎஸ் அவங்களே அவரே இதற்கான முன்முயற்சியை எடுக்கிறார் அப்படின்னு. இதில் திரு ஓபிஎஸ் அவர்களையோ திருமதி சேரா அவர்களையோ ஒருபோதும் இணைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவர் உறுதியாக இருக்கிறாரு. டெல்லி வரைக்கும் போய் அதை பிரகடனப்படுத்திட்டு வந்துட்டார். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் என்டிஏவிலிருந்து தனக்கு உரிய மரியாதை கிடைக்கிறேன்னு வெளியில் வந்த போதும் கூட திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறார். அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு இந்த ஒருங்கிணைப்பு இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு. இதை தாண்டி வேற எந்த முடிவுக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை வலிமையாக அறிவிச்சிருக்கிறார். எனவே இந்த 23 என்டிஏ கூட அதிமுகக்குள்ள தான் போவேன். ஆமாம், அதில் தான் உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அது தொடர்பாக சொன்னார். இந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பாக இப்போது செயல்பட்டதனுடைய விளைவு தான் தொடர் நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம், தார்மீக அடிப்படையில் நாங்கள் இதைத்தான் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ என்டிஏ அணியில் போகிறதுங்கிறது தனி கட்சி இல்லைன்ட்டார். ஓகே, அப்போ தனி கட்சி இல்லாமல் வெறும் இந்த அமைப்பு குழு என்பதை கழகமாக மாற்றி கொண்டு போகிறதுல சிக்கல் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. எனவே என்டிஏல ஒருபோதும் போக மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. அந்த கதவு அடைக்கப்பட்ட. ஆமாம், அதில் போக மாட்டார். இறுதி வரையிலும் இந்த முயற்சி அவர் தன்னுடைய நிர்வாகிகள் மற்றும் தன்னோடு பயணிக்கிற அந்த தொண்டர்கள் மற்றவங்கள்ட்ட விசாரிக்கிற பொழுது இன்னொரு ஆப்ஷனாக அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி தாவேகாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நிலைப்பாட்டையும் உறுதியோடு எடுப்பாரா அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு தெளிவு பிறக்கலை. அது அவர் தான் அறிவிக்கணும். 2 நாட்களில் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட இந்த தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து வருகிற பொழுதுதான் எத்தனை இடங்கள் இருக்கோ ஒரே சின்னம் கிடைக்கிறதுக்கு, ஒரு 20-30 தொகுதி கிடைச்சதுன்னா ஒரே சின்னம் கிடைக்கிறதுக்கு இருக்கு. அது ஒரு சிக்கல் இருக்கு. இதை தாண்டி தேர்தல் வெற்றி தோல்வியை பணம் தான் தீர்மானிக்கிறது. எங்க போனாலும் செலவு பண்ணி ஆகணும். அப்போ அது ஒரு பெரிய நெருக்கடி சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. இப்போ திரு டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சி நடத்துகிறார். அமமுக நடந்து தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. அவர்கிட்ட கட்சி இருக்குது, ஒரு குக்கர் சின்னம்னு ஒரு சின்னம் இருக்குது. சின்னத்தை தாண்டி எப்படி அந்த மனமாற்றம் நடந்தது? 10 நாட்களுக்கு முன்பு அவர் ஒவ்வொரு பேட்டியிலும் இபிஎஸ் அவங்கள கடுமையாக சாடுவாங்க. திமுக அரசுக்கு சில இடங்களில் நற்சான்றிதழ்லாம் கொடுத்தாங்க. தாவேகா அந்த இடத்துக்கு வரும்லாம் பேசினப்ப ஒரு மனமாற்றம் நடந்திருக்கு. அது என்னன்னு அவர் தான் அறிவிக்கணும். அது மாதிரி இவர்களெல்லாம் அமித்ஷா அவர்கள் நினைச்சா கொண்டு வர முடியாதா? இல்லை, அதாவது பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். எனவே பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாங்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க தயார் அப்படிங்கிற நிலைக்கு திரு டிடிவி தினகரன் வரலாம். ஆனால் திரு டிடிவி தினகரன் என்டிஏவில் போகிறாருங்கிற செய்திகள் வதந்திகளாக வலைத்தளங்களில் வருகிற பொழுதே கடுமையான எதிர்ப்பு அவருடைய கட்சியில் பயணிக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது தான்.
நீங்கள் நேற்று வரைக்கும் நம்முடைய இயக்கம் தொடங்கப்பட்டதே துரோகி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு தான். அதனால் அவரோடு இணைந்து பயணிப்பது என்பது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாதுங்கிற அளவில் மிக வேகமாக பேசிட்டு, அதே திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வாக்குகளியுங்கள் என்று நாம் எப்படி போகிறது, அந்த கொடியை தூக்கிட்டு எப்படி நம்ம பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த எதிர்ப்பும் அங்கே இருக்குது. ஸோ அவர் பெரும்பான்மையான அந்த கட்சியினுடைய உணர்வுகளை மதித்து என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. நான் வாக்கு கொடுத்து விட்டேன், வாக்கு கொடுத்தவர்கள் அவங்க அறிவிப்பாங்க அப்படின்னாரு. இந்த வாக்கு திரு அமித்ஷாட்ட கொடுத்தாரா, திரு அண்ணாமலைகிட்ட கொடுத்தாரா, திரு செங்கோட்டையன்ட்ட கொடுத்தாரா நமக்கு தெரியல. டிவிக்கு பக்கம் போகிறதுக்கான ஒரு வாக்குவா இருக்கிறதா, இல்லை என்டிஏக்கு வர்றதுக்கான ஒரு வாக்குறுதியாக அப்படிங்கிறது அவர் தான் தெளிவுபடுத்தணும். அந்த இடத்த நம்ம அரசியல்வாதிகள் பேட்டிகளை உன்னிப்பா கவனிச்சு தான் யூகத்துக்கு வர வேண்டியிருக்கு. இந்த சமீபத்திய மனமாற்றத்திற்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் பெயரை அவர் தவிர்க்கிறார். அவர் மீதான விமர்சனங்களை அவர் சொல்றது இல்லை. தாவேகா 2வது இடத்துல இருக்கு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்லல. அப்ப அது செலக்டிவா தான் அவங்க பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க மிகுந்த எச்சரிக்கையோட தான் அவர் ஒவ்வொரு தாவேகா ஆப்ஷனும் இல்ல, தாவேகாவையும் புகழல. இந்த மாதம் 5ஆம் தேதி தஞ்சையில ஒரு செயற்குழு பொதுக்குழு நடந்ததுல, அதுலயே திரு டிடிவி தினகரன் சொன்னாரு, தேர்தல் என்று வந்து விட்டால் நாம துரோகி எதிரி நண்பர்லாம் பார்க்க முடியாது, அப்போது இருக்கிற நிலைப்பாட்டிற்கு தகுந்தவாறு நம்ம முடிவு எடுக்கணும். அந்த இடம் அது எப்படி நடந்ததுன்றதுக்காக இப்ப இது தெரிஞ்சாதான் யாரெல்லாம் உள்ளுக்கு வரப்போறாங்க, அமித்ஷாவோட வியூகம் என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 10 நாட்களுக்கு முன்பு திமுக தான் பொது எதிரின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, திமுகவை தான் நம்ம எதிர்க்க போறோம் அப்படின்னு. 24ல் திமுக தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லி நம்ம கேட்டோம், ஆனா மக்கள் அவங்கள தான் ஆதரிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றம் நிகழுதுன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்க முடியலையா? இல்ல நிச்சயமா யார் அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்டிஏ அணிக்கு தேசிய தலைமை வைக்கிற பாஜகவும் சேர்ந்துதான் அந்த வியூகங்களை வகுப்பார்கள். நீங்க முன்பிருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க அமித்ஷா அவர்கள் தான் அவர் தான் பிரதான ஹெட், டெல்லி அவர் தானே. இங்க பிரான்ச் மேனேஜரா திரு எடப்பாடி பழனிசாமியை போட்டிருக்காங்க. அதுல ஒன்றும் அவர் தான் தலைமை. நான் அதுல இல்ல, என்டிஏவருடைய தேசிய தலைமையின் பிரான்ச்னு சொல்றேன். அதை நான் சொல்ல வரேன். இங்க அவர் தான். நீங்க காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழக தேர்தலுக்கு தலைமை வைக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களை என்டிஏல போற போது என்டிஏ தரப்புல என்ன சொல்றாங்க, நீங்க இணைக்கணுங்கிறீங்க. திரு எடப்பாடி சாத்தியம் இல்லைங்கிறார். அதிமுக இருக்கிற என்டிஏ அணியில நீங்க இப்ப இணையுங்கள், பின்னாடி அதை நம்ம பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவதாக நம்ம கேள்விப்படுறோம். ராமதாஸ் ஏதாவது அவங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப இதை யார் முடிவெடுக்கணும், எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள்ங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்கணும். அப்ப அந்த சிக்கல் இருக்கிற பொழுது 2021 தேர்தலிலேயே திரு ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிப்பதற்கான முயற்சி மேற்கொண்டார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் திரு ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு 6 இடம் 3 இடம் எல்லாம் பேசப்பட்டது வலைத்தளங்கள்ல. இதுல அப்படி கொடுத்துட்டு அதிலிருந்தும் அவரையும் அவர் உட்பட அந்த இருக்கிற 4-5 பேரையும் தோற்கடிக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும் என்பதால் தான் கடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பேசுற போது என்டிஏவும் நம்பி பயன் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி பயன் இல்லை, என்னை பாவ செயலுக்கு தள்ளிவிடாதீர்கள் அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் திருந்த வேண்டும், திருந்தாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் அப்படின்னா பேசினாரு. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அதிரடி முடிவை நான் அறிவிப்பேன் சொன்னாரு. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது மீண்டும் தமிழகத்திலே தலைமை வைத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏவில் அவர் இணைந்து பயணிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன்.